ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் இது கொஞ்சம் புது மாடலாக நான் சொல்லித்தரேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் ஆல்ரெடி ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு இருக்கு இல்லையா, இதை விட அரை இன்ச் கூட வர மாதிரி விட்டு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது நான் இந்த மாடலில் தான் நான் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதோட நான் ஆரி ஒர்க் போடுறதும் வீடியோ போடுறேன், ஸ்டிச்சிங்கும் வீடியோ போடுறேன். இப்போ 1 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் நான் எப்போதுமே அளவு ப்ளவுஸ்க்கு வச்சுருப்பேன். இது எப்படி அளவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்லீவோட அளவு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த லென்த்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஸ்லீவ் நான் 11 இன்ச் தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு 1.5 இன்ச் கூட வச்சுக்கிற மாதிரி நான் அளவு எடுத்துக்க போகிறேன். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இது எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட தையல் போட்டிருப்போம்ல, கரெக்டாக அந்த லாஸ்ட்டு தையல் இருக்குல்ல, அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்லீவோட அளவு 11, அதாவது தையலை சேர்த்து மொத்த ஹைட் 11 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் தையலுக்கு போகிற மாதிரி விட்டுட்டு 12.5 இன்ச் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி நெக் கட்டிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்விடேஷன் பேப்பர் எந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் இருக்கோ கொஞ்சம் லென்த்தான பேப்பர் எடுத்துகிட்டு, என்னோடய நெக் அளவு நான் 3.5 வைப்பேன். 3க்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்கும்ல, அந்த அளவு தான் என்னோடய நெக் ஹைட்டு. நெக்கோட இந்த லென்த்து 9 இன்ச். அப்போது நான் 3 இன்ச்சுக்கும் கொஞ்சம் உள்ள 3 இன்ச்சுக்கும் முன்னாடி ஒரு கோடு இருக்கும்ல, அது வரைக்கும் மார்க் பண்ணிப்பேன். ஹைட்டு அது மாதிரி 9 இன்ச்சா, 9 இன்ச்சுக்கும் 2 கோடுக்கு முன்னாடி உள்ள மாதிரி நான் மார்க் பண்ணிப்பேன். நான் இப்போ ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸை பிரிச்சுட்டேன். நம்ம எப்போதுமே இந்த கரை இருக்கிற பக்கம் தான் ஸ்லீவுக்கு வச்சுக்கணும். இப்போ இல்லை, ஸ்லீவோட ஹைட்டு எனக்கு 11.5 இன்ச்சு வேணும். நான் 12 இன்ச் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 12.5 இன்ச்சு மொத்தமாக. 1 இன்ச் ஃபுல்லாக தையலுக்கு போக மிச்சம் இருக்கிற 11, பேலன்ஸ் இருக்கிற 11.5 இன்ச்சும் ஸ்லீவ். இதில் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சமாக குடஞ்சி வெட்டுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி குடஞ்சி வெட்டியிருக்கேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த தையலுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு துணி இருக்குது அப்படின்னு பார்த்துக்குறோம். 2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அப்போ இந்த சைடு 2 இன்ச்சும் இந்த சைடு 2 இன்ச்சும் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தையல் ஜாயிண்டெல்லாம் போட முடியாது, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எட்ஜில் மார்க் பண்ணிக்கிறோம். மொத்தமாக ஸ்லீவோட ஹைட்டை ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேப்பர் கட்டிங் இருக்கிற இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா, இந்த அளவு தான் நமக்கு ஸ்லீவ் டிசைன் பண்ணுற அளவு. இதுதான், இது உள்ளே தான் நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணணும். மற்ற எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு நம்ம விட்டுருக்க இடம். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நான் டாட்டர் லைன் இந்த டாட்டர் லைன் ஒர்க் பண்ணுறதுக்காக இப்போ துணியை இந்த மாதிரி மடக்கி சரிசமமாக வச்சுட்டு டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் அப்படியே இந்த சைடு வந்துடும். அப்போ நமக்கு 2 ஸ்லீவும் கிடச்சிரும். இந்த பேப்பர் கட்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, இது வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடு இப்படி வைக்கும்போது அந்த சைடில் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பரட்டி வச்சு மார்க் பண்ணணும். அப்போ 2 சைடும் ஆப்போசிட்டாக வர மாதிரி நமக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவோட டிசைன் முடிஞ்சிடுச்சு. இதுலேயும் அந்த டாட்டட் லைன் போட்டுக்கிறேன் 1/2 இன்ச்சுக்கு மேலே. இது உள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நெக்கு நம்ம டிசைன் பண்ணிடலாம். நெக்கு வரையும் போது கரெக்டாக அந்த அளவு ஸ்லீவ் போக அந்த இடம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் போட முடிதா எப்படி வருதுன்னு பார்த்துக்கிறதுக்காக. இப்போது இதை 2ஆக இந்த மாதிரி மடக்கி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சரிசமமாக வர மாதிரி மடக்கிட்டு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வச்சிட்டோம் இல்லையா, கரெக்டாக பிடிச்சிட்டு
இந்த ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச் நான் வந்து கீழே விட்டுருக்கேன், அது போதும் எனக்கு அப்படின்னு. இப்போது இந்த நெக் இருக்கு இல்லையா, இதுக்கு 1/2 இன்ச் மேலே விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹைட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த நெக்கோட இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை விட 1/2 இன்ச் கொஞ்சம் உள்ளே விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரும் 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் இந்த ஆர்ம் ஹோல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோலில் ஸ்டிச்சு போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறவங்க அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நம்ம ஆர்ம் ஹோல் வந்து போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த லைன், இந்த நெக் லைன், நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் விட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஹைட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிடலாம். ஆர்ம் ஹோலோட அளவு வந்து 6 இன்ச். இந்த நெக்கோட ஹைட்டு வந்து 8.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சுட்டு நான் சும்மா வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஆர்ம் ஹோல்லாம் நான் டிசைன் பண்ண போகிறது இல்லை. இப்போ நெக்கோட அளவு வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் கம்மியாக வச்சுருக்கேன். என்னோடய அளவு ஆனால் 3.5 இந்த கோடு வரைக்கும், ஆனால் இது 2 கோடு கம்மியாக வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஹைட்டு வந்து நமக்கு வந்து 9 இன்ச்சு என்னோடய ஹைட், ஆனால் நான் இந்த அளவுக்கு குறைச்சி வச்சுருக்கேன். இதே அளவு தான் இந்த கட்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து வச்சு சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறோம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண விட்டுருக்கா 1/2 இன்ச்சையும் சேர்த்து தான் நான் வந்து 9 வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இது வந்து அதே மாதிரி ஸ்லீவில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி 1/2 இன்ச்சு வந்து கொஞ்சம் உள்ளே விட்டு டாட்டட் லைன் போட்டுக்கிறேன். அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இந்த இடம் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி அந்த செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தையல் வந்துடும். இப்போது அந்த டாட்டட் லைன் வரைக்கும் நம்ம அளந்து பார்த்தோன்னா நம்ம அளவு ப்ளவுஸோட அளவு அப்படியே அதில் இருக்கும். சேம் ஸ்லீவில் பண்ண மாதிரி இந்த மாதிரி திருப்பிட்டு சரிசமமாக வச்சு டேப் பண்ணிக்கிறேன். அந்த அளவு அப்படியே இதில் வந்துடும். ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக் லைனையும் மார்க் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சேம் அந்த சைடு போட்ட மாதிரி டாட்டட் லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேப்பர் கட்டிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதை செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லைன் இருந்ததில்ல, அந்த லைனில் கரெக்டாக அந்த பேப்பர் கட்டிங் வரும். செகண்ட் போட்டிருக்கோம்ல லைன், அதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் கரெக்டாக அதில் வந்துடும். அதாவது ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைனில் நமக்கு கரெக்டாக வரும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன் நான். இப்போது இது வந்து செகண்ட் லைன் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ இது வந்து தையலோடு சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல எங்கே ஒர்க் பண்ணோன்னா இந்த செகண்ட் லைனில் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதுக்கப்புறம் உள்ள லைனில் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த அளவு நம்ம வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு நெக் வரைகிற இடத்துலையும் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த அளவு மட்டும் குறிச்சிக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு வச்சுருக்க பேப்பர் கட்டிங்கை அதே மாதிரி வச்சு நாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் இல்லையா, அதுலேயே அந்த யூ ஷேப் கட் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே போய் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்டாக அழகாக இருக்கும். இதுலேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு சைடு மட்டும் இதில் டிசைன் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்டு நெக் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சேம் டாட்டட் லைன் போட்டுக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கரெக்டாக வரும். டிசைன் பண்ண சைடு வச்சு பார்க்குறேன். டாட்டட் லைனில் தான் வைக்கிறேன் நான், இந்த லைனில் வைக்கல. இப்போ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி சொல்லிடுறேன். ரெண்டுமே ஆப்போசிட்டாக நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது இடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே பேக் நெக்கை போட்டுருங்க. பேக் நெக்கை போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃப்ரண்ட் நெக் போடுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போது கிளாத்தை இந்த மாதிரி வச்சு 2 சைடும் இழுத்து பாருங்கள், இந்த ஆங்கிளையும் இழுத்து பாருங்கள். இந்த ஆங்கிளில் இழுக்கும் போது கிளாத் வந்து விலகுது இல்லையா, அப்போ அந்த ஆங்கிளை நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இழுக்கக்கூடாது. எந்த சைடு வந்து கிளாத் வந்து
பிரியிலையோ அந்த ஆங்கிள்லேயே வந்து நம்ம வந்து கிளாத் இழுக்கணும். ஃபுல்லாக நான் இழுத்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா நமக்கு வந்து ட்ரம் சவுண்டு வரணும். ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சிட்டு எல்லா இடமே ஸ்டிஃபாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டு. இப்போது இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லூஸ் தெரியுது. அதாவது அந்த மாதிரி தடவி பார்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக நமக்கு வந்து தெரியும். இப்போது அந்த டாட்டட் லைன் லைட்டாக அலைஞ்ச மாதிரி இருக்குன்னா அந்த லைனில் போட்டுக்கிறேன். இங்கே தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.